பாண்டியன் ஷோ சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம தங்கமயில் சரவணனை அஞ்சலியோட சேர்த்து பார்த்ததுல இருந்து அதை நினைச்சு வீட்டுல உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த தங்கமயில் அழுகுது அப்படின்னே தெரியல இல்லையா. ஸோ சொல்லவும் மாட்டாங்க. இந்த மாதிரி மாமாவை வேற ஒரு பொண்ணோட பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லாம தங்கமயில் என்னடா தன்னோட தங்கச்சியை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் கடைக்கு புறப்படுறாப்புல குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போடலான்னு பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு கூட துவைக்கவே இல்லை. வெளியில் வந்து ஏன் என் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கவே இல்லை அப்படின்னு சத்தம் போடுறாப்புல. உடனே பக்கத்தில் இருக்கிற கோமதி, யாரும் ட்ரெஸ்ஸை துவைக்கவே சொல்லலை, நானாக எடுத்து துவைச்சேன்னா என் ட்ரெஸ்ஸை நீ ஏன் தொட்டன்னு சண்டை போடுவார், அதனால தான் நான் எதுவும் செய்யலை அப்படின்னு நக்கலாக பதில் சொல்ல நம்ம பாண்டியனுக்கு அப்படியே தலைக்கு ஏறிடுது. இதுமோ இவன் இல்லாமல் என்னால் ட்ரெஸ்ஸே துவைக்க முடியாத மாதிரின்னு சொல்லி நம்ம பாண்டியனே போய் அவர் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு வராப்புல. அந்த நேரம் பார்த்து சரவணன் வர, நான் துவைக்கிறேன்பா அப்படின்னு சொல்ல, யாரு தயவும் எனக்கு தேவையில்லை, ஏன் என்னால் துவைக்க முடியாதா அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு துணியை துவைக்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோமதியும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம செந்தில காமிக்கிறாங்க. அப்ப செந்திலோட மாமனார் யாரையோ ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாப்லையாட்டுக்கு, ஏதோ ஒரு இது முடியணும், அதுக்காக லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்துடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்புல. ஆக மொத்தத்தில் இந்த மீனாவோட அப்பா செந்தில கேஸில் மாட்டி விடாம போக போகிறது இல்லையாட்டுக்கு. இப்போ அவரும் வந்துடுறாப்புல. அவர் அழைச்சிக்கிட்டு போய் ஏஐ கிட்ட பேசி எப்படியோ ஓகே பண்ணிடுறாங்க. ஆக மொத்தத்தில் லஞ்சம் வாங்க போகிறாப்புல. ஆனால் என்ன, நம்ம செந்திலுக்கு தான் கை கால்லாம் நடுங்கு நடுங்கு நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்ன போய் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.